Hi guys, welcome back to Vicky's Financial. Most of the retail traders continuously loss தான் பண்றாங்க இல்லையா? Imagine நீங்க ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க, ஏதோ ஒரு சம் ரீசன்ஸ்னால ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சுன்னு வெச்சுப்போம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண டைரக்ஷன்ல மார்க்கெட் போகும் இல்லையா? அப்ப நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, யாராவது நம்மள ட்ராப் பண்றாங்களா, யாராவது நம்மள வாட்ச் பண்றாங்களா, இந்த மாதிரிலாம் ஒரு தாட்ஸ் வரும். மார்க்கெட் யாரையுமே எதுக்காகவும் ட்ராப் பண்ணாது. மார்க்கெட் எங்க போகும்னா, லிக்விடிட்டி எங்க இருக்குதோ அதை தேடி தான் மார்க்கெட் போகும். அப்போ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணணும், லிக்விடிட்டி கரெக்டாக ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா? அப்பதான் நம்ம ட்ரேடிங்ல ப்ராஃபிட் பண்ண முடியல. இந்த வீடியோவில் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் எப்படி பர்ஃபெக்டாக கேப்சர் பண்ணணும், லிக்விடிட்டி எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி எப்படி ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிறது நான் A to Z கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ முடியும் போது உங்களுக்கு பர்ஃபெக்டான ட்ரேடிங் கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஓகே, மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான ட்ரூத்தை புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் மூவ் ஆகுறது ஆர்டர் ஃப்ளோ அண்ட் லிக்விடிட்டி பேஸ் பண்ணி தான். ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் 5000 குவான்டிட்டி பை பண்ணுறாங்கன்னா அவனுக்கு 5000 செல்லர்ஸும் தேவை தானே. லிக்விடிட்டியே இல்லைன்னா ஆர்டரே எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போது மார்க்கெட் மூவ் ஆகுறது லிக்விடிட்டி பேஸ் பண்ணி தான். பையிங் செல்லிங் நடக்கிறது லிக்விடிட்டியில் தான் ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கும் இல்லை? அப்போ மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லிக்விடிட்டினா என்ன, லிக்விடிட்டியோட மூவ்மெண்ட்ஸ் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியணும். லிக்விடிட்டி எங்கே இருக்கும்? ரீட்டைல் ட்ரேடர்ஸோட பிஹேவியர் ப்ரெடிக்டபிளாக தான் இருக்கும். மோஸ்ட் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரேக் அவுட் பிளேஸில் பை பண்ணுவாங்க, இல்லைனா சப்போர்ட் பிளேஸில் பை பண்ணுவாங்க, இல்லைனா ரெசிஸ்டன்ஸ் பிளேஸில் செல் பண்ணுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி அவங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, ஸ்விங்கு ஹைக்கு மேலே இல்லைனா ஸ்விங்கு லோவுக்கு கீழே இங்கே தான் இருக்கும். அங்கே தான் ட்ராப் கிரியேட் ஆகுது. அந்த இடத்துல தான் ட்ராப் பண்ணுறாங்க. லிக்விடிட்டி ட்ராப் எங்கே நடக்குது அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஸ்டாக்கோ ஒரு இண்டெக்ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட இருக்குது அப்படின்னா, அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணட்டும் அப்படின்னு தான் ரீட்டைலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது பிரேக் அவுட் நடந்து ஒரு கேண்டில்ஸ் மேலே ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே போய் எக்ஸைட்மெண்ட்டில் பை பண்ணுவாங்க. பை பண்ணக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுருப்பாங்க, ரீசெண்ட் லோவுக்கு கீழே வச்சுருப்பாங்க, என்ட்ரி கொடுத்துருவாங்க. ப்ரைஸு சடனாக ட்ராப்பு மோஸ்ட்லி நடக்குது. பிரேக் அவுட், ஃபால்ஸ் பிரேக் அவுட் நிறையா மார்க்கெட்டில் நடக்குது. அதனால தான் நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு சடன் ப்ரைஸ் ட்ராப் நடந்ததுன்னா இவங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். இவங்க ட்ரேடர்ஸ் லாஸை புக் பண்ணிட்டு வெளியே போவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த லிக்விடிட்டியை யூஸ் பண்ணி தான் பிக் பிளேயர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸு உள்ளே வருவாங்க. அவங்க பை பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் ரியல் மூவ்மெண்ட்ஸே ஸ்டார்ட் ஆகும். மோஸ்ட்லி 80 to 90% இந்த ட்ராப்பில், ஃபால்ஸ் பிரேக் அவுட் ட்ராப்பில் தான் மோஸ்ட்லி ட்ரேடர்ஸை லாஸ் பண்ணுறாங்க. இந்த லாஜிக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்பவுமே சீப்பான ப்ரைஸில் தான் பை பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க குவான்டிட்டி அதிகமாக வாங்குறதுனால, க்ரோட்ஸ் ஆஃப் மணி ஹேண்டில் பண்ணுறதுனால சீப் ப்ரைஸில் தான் வாங்கணும்னு நினைப்பாங்க. இந்த ஒரு ட்ராப் நடந்ததுக்கப்புறமே ரீட்டைல் ட்ரேடர்ஸு பேனிக் செல்லிங் பண்ணிட்டு வெளியில் போனதும் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் பிக் பிளேயர்ஸ் உள்ளே வருவாங்க. மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு எப்பவுமே ஒரு ஃபியரை தான் கிரியேட் பண்ணும். ஃபியர் கிரியேட் ஆனதும் ரீட்டைலர்ஸ் எக்ஸிட் ஆவாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ் உள்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் ஒரு ப்ராப்பர் ட்ரெண்டே அதுக்கப்புறம் தான் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஒரு ப்ராப்பர் மூவ்மெண்ட்டுமே இருக்கும். இது தெரியாமல் தான் மோஸ்ட் ட்ரேடர்ஸை லாஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ நம்ம லிக்விடிட்டி ட்ராப் எப்படி அவாய்ட் பண்ணுறது? நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் மைண்ட் செட்லேருந்து யோசிப்போம். ப்ரொஃபஷனல் ட்ரேட் பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த காரணத்து கொண்டும் பிரேக் அவுட் நடந்த உடனே என்ட்ரி கொடுக்கவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு. செகண்ட், ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணணும். ஒரு அப் ட்ரெண்ட் பிரேக் அவுட் நடந்ததுன்னா கன்ஃபார்மாக ஒரு 1 or 2 ரெட் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் ஆகும். அதுதான் ரீடெஸ்ட்டு சொல்லுவோம். செகண்டு, ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணணும். தேர்டு, வால்யூம் செக் பண்ணுவோம். இந்த வால்யூம் செக் பண்ணுறதுல நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது. 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று, ஆர்டர் ஃப்ளோக்கு போவாங்க, இல்லைனா ஆப்ஷன் செயினுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்க்கு வருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சுட்டு நம்ம ஈஸியாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, ஆப்ஷன் செயின், அதாவது இந்த சென்சிபிள், இது வச்சு நம்ம இந்த கான்செப்ட் வச்சு நம்ம ஈஸியாக வால்யூம் செக் பண்ணிக்கலாம். அடுத்து லிக்விடிட்டி ஜோனை ஃபைன் பண்ணணும். இந்த மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த பிரேக் அவுட்டுக்கு நடந்ததுக்கப்புறம் ட்ரெண்டை நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். அதை பண்ணுறோம்னா ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். என்னோட ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். நிறைய ஃபாஸ்ட் பிரேக் அவுட் நான் பார்த்துருக்கேன். அந்த ஃபாஸ்ட் பிரேக் அவுட்டில் பையிங்கோ செல்லிங்கோ ராங் டைமில் என்ட்ரி கொடுத்து தான் நான் என்னோட பிகினிங் ஸ்டேஜில் நிறையா லாஸ் பண்ணியிருக்கேன். இப்போது பிரேக் அவுட் நடந்துருச்சுன்னா எனக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் என்ட்ரி கொடுக்கவே மாட்டேன். அது எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கூட மிஸ் பண்ணியிருக்கு. பரவாயில்ல, எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போனாலும் பரவாயில்ல. என்னோட மெயின் ஃபோக்கஸு கேபிட்டல் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். நான் வந்துட்டு பெரிய அமௌண்ட்டு ஒரே ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறத விட சின்ன அமௌண்ட் ப்ராஃபிட் பண்ணாலும் பரவாயில்ல, கேபிட்டல் டேமேஜ் ஆகக்கூடாது. கேபிட்டல் ப்ரொடெக்ஷனை தான் நான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரேடிங்கில் ஈஸியாக வின் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். இந்த ஸ்டாப் லாஸ் வகையில் ஒரு இஷ்யூ இருக்குது. என்ன அப்படின்னா, ரீட்டைலர் சொல்கிறது மோஸ்ட் ஸ்டாப் லாஸ் ஒரே பிளேஸில் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஸ்விங் ஹைக்கு மேலே இல்லை ஸ்விங் லோவுக்கு கீழே வைப்பாங்க.
இந்த டேட்டா இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு தெரியும். நமக்கு மார்க்கெட்டில் எவ்வளோ டேட்டா கிடைக்குதோ அதை விட 2x டேட்டா இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு கிடைக்கும். அப்போ அதை பேஸ் பண்ணி அவங்க பையிங் செல்லிங் பண்ணுறாங்க, ஈஸியாக ட்ராப் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறத ஸ்லைட்லி டீப்பர் வைக்கணும். ட்ரெண்டுக்கு வச்சாலும் சரி, டவுன் ட்ரெண்டுக்கு வச்சாலும் சரி, எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த லோக்கு கீழேயே வைக்காம கொஞ்சம் ஸ்லைட்லி டீப்பராக வச்சுட்டிங்கன்னா இந்த விக்கு வந்து கூட ஹிட் ஆகாமல் நான் தப்பிச்சிடலாம். இங்கே உங்களுக்கு டவுட் வரும், ஸ்லைட்லி டீப்பர் வச்சா லாஸ் பண்ணுற அமௌண்ட் அதிகமாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆல்ரெடி ஒரு ட்ரெண்டு அண்ட் வால்யூம் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் என்ட்ரி கொடுக்குறோம். இந்த ஸ்டாப் லாஸை கொஞ்சம் டீப்பர் வச்சு அது கூட ஹிட் ஆகிமே நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் செட்டப்பில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான எமோஷனல் பிளே. மார்க்கெட்டில் ஃபண்டமெண்டல்ஸும் டெக்னிக்கல்ஸும் ஜஸ்ட் 20% தான். அது ரெண்டுமே நம்ம மார்க்கெட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டூல், அவ்வளோதான். மோஸ்ட்லி 80% எமோஷன் பேஸ் பண்ணி தான் ஒரு ட்ரேடரு ப்ராஃபிட் ஆவானா லாஸ் ஆவானா அப்படிங்கிறது டிசைட் ஆகுது. நீங்கள் ஒரு ட்ரேடில் என்ட்ரி கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் எதுக்காக இந்த ட்ரேடில் என்ட்ரி கொடுக்குறேன், எந்த செட்டப் நான் ஃபாலோ பண்ணுறேன், எவ்வளோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறேன், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன், இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். மோஸ்ட்லி நான் ஒரு டேட்டா படித்தேன், பிகினர் உள்ளவங்க எல்லாருமே ஒரு 50,000 வச்சு தான் ட்ரேடிங்குள்ளே வராங்க. அது 50,000 ஒரு மாதத்துக்குள்ளே 1.5 மாதத்துக்குள்ளே காலி ஆயிரும். அப்புறம் ட்ரேடிங்கை கேம்லிங்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. ஓகே, இப்படி தான் நடக்குது. 50,000 நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்கன்னா நான் சொல்கிற இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். 50,000 நம்ம கேபிட்டல், டார்கெட் எவ்வளோ வைக்கணும்? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 5,000 10,000 வைப்பாங்க. ஓகே, 10,000 நீங்கள் 50,000 வச்சுட்டு 10,000 டார்கெட் வைக்கிறீங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது மேபி ஒரு ரிவர்சல் நடந்ததுன்னா 10,000 லாஸும் வரும்ல. 50,000 கேபிட்டலில் 10,000 ஒரே நல்ல லாஸ் ஆனால் அது ட்ரேடிங்கே கிடையாது, இட்ஸ் அ பியூர் கேம்லிங். அவன் ட்ரேடர்னே சொல்ல முடியாது, அவன் கேம்லிங் பண்ணுறான். வந்தால் உண்டு, இல்லைனா இல்லை, அது ட்ரேடிங் இல்லை. கண்டிப்பாக வரணும், இல்லைனா அந்த அன்றைக்கி லாஸ்ட் டே ஒரு ஸ்மால் அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சு, நான் அதை ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற ப்ராப்பர் செட்டப் இருக்கணும். இதுதான் என்ன பண்ணலான்னா 50,000 கேபிட்டலாக 700 to 1,000 rupees ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2,000 to 2,500 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டில் என்ன நடந்தாலும் அந்த அன்றைக்கி ட்ரேடை முடிச்சு வெளியே போயிடணும். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேடு தான். நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் செகண்ட் ட்ரேடு, தேர்ட் ட்ரேடு இதை பற்றிலாம் யோசிக்கலாம். பிகினர் இருக்கீங்கன்னா ஒரே ஒரு ட்ரேடு ஒரு நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 1000 லாஸ் ஆயிடுச்சா பரவாயில்ல, பேலன்ஸ் நம்மகிட்ட 49,000 இருக்குது. அந்த 49,000 வச்சு ஈஸியாக எதாவது ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அப்போ அதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும். இல்லை ரிவென்ஸ் பண்ணக்கூடாது, ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. எந்த ஒரு எமோஷனல் டிசிஷனுமே பரவாயில்ல, வந்தால் வரட்டும், ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம், கிடச்சா லாபம், இல்லைனா பரவாயில்ல நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டே இருக்கக்கூடாது. ப்ராப்பர் செட்டப் தான் ஃபாலோ பண்ணணும். அண்ட் நீங்கள் எந்த செட்டப் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கிளியராக இருக்கணும். ஒரு சில பேர் இப்போ நான் யூஸ் பண்ணுறது ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் இண்டிகேட்டர். ஒரு சில பேர் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னு, ஹெட்ஜிங்கு, இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எதை யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு 6 months பேக் டெஸ்ட் பண்ணணும். ஃப்ரண்ட் பேஜில் ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறீங்களோ அதை அங்கே பண்ண முடியும். உங்களோட ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆச்சு அப்படின்னா அதை நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் பண்ணலாம். இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வரணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் லிக்விடிட்டி ட்ராப் அண்ட் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கிடையாது, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், see you in next video. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் அதுக்கு நிறைய வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ, டேக் கேர்.